வணக்கம். மீண்டும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், கடந்த பல வருடங்களாகவே மக்கள் சேவை நிகழ்ச்சி மக்களுக்கான ஒரு சேவை நோக்கை மனப்பாங்கை அடிப்படையாக கொண்டு உங்களுக்காக வசந்தம் டிவியில் வழங்கப்படுகின்ற மிக முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு காலப்பகுதியிலும் காணப்படுகின்ற சமூக மட்டத்தில் மற்றும் ஏனைய பல துறைகளில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் மக்களுக்கு நேரடியாகவே தாக்கம் செலுத்துகின்ற பிரச்சனைகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக ஆராய்ந்து அதிலிருந்து மக்களை மீட்டெடுப்பது, மக்களுக்கு தொடர்பான ஒரு தெளிவூட்டலை வழங்குவது ஆகிய விடயங்களை அடிப்படையாக வைத்து ஒரு அரச ஊடகம் என்ற அடிப்படையிலும் அதே போல பொறுப்பு வாய்ந்த ஒரு தமிழ் ஊடகம் என்ற அடிப்படையிலும் மக்கள் மைய சேவையை அடிப்படையாக வைத்து நிகழ்ச்சி நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு காலப்பகுதியிலும் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த காலப்பகுதி என்பது இலங்கை மக்களை பொறுத்த மாத்திரமல்ல, உலக மக்களை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியில் ஒவ்வொரு நாடும் வீழ்ச்சியை நோக்கி செல்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் இலங்கையும் அதற்கு விதிவிலக்கல்லாமல் பலவிதமான பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து இப்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தாக்கத்தை ஒவ்வொரு தனி மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த பொருளாதார பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன, அதிலிருந்து மக்கள் மீள்வதற்கான வழிவகைகள் என்ன, இந்த காலப்பகுதியில் மக்களுடைய செயற்பாடு எவ்வாறு அமைய வேண்டும் என பல்வேறு விடயங்கள் தொடர்பாக தெளிவாக உங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியினூடாக நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் நாங்கள் இணைய வழியூடாக இந்த விடயங்கள் தொடர்பாக தெரிந்து கொள்வதற்காக இந்த பொருளாதாரம் தொடர்பான விசேட நிபுணத்துவம் கொண்ட ஒருவரை நாங்கள் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். வேறு யாருமல்ல, கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்கள் எம்மோடு நிகழ்ச்சி இணைந்து கொள்கிறார். வணக்கம். வணக்கம். முதலாவதாக நாங்கள் உங்களிடம் கேட்கிற நேரடியான ஒரு கேள்வி, இலங்கைக்கு இப்போது என்ன நடந்திருக்கிறது, என்ன பிரச்சனை? இப்போது இலங்கை வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கிறது. அதுதான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இலங்கையினுடைய நிலை. வங்குரோத்து நிலை என்று சொல்லுவது பொதுவாக நாம் யாரிடமாவது கடன் பெற்றோமாக இருந்தால், கடன் பெறுவதும் கொடுப்பதும் சாதாரணமாக நடக்கின்ற ஒன்று. இன்றைய நவீன உலகாக இருந்தால் என்ன, அல்லது பழைய உலகாக இருந்தால் என்ன, கடன் வாங்குவதும் கொடுப்பதும் பொதுவாக நடக்கின்ற ஒன்று. உலகிலே மிக பழைய தொழில்களிலே அதுவும் ஒன்று. ஆனால் அந்த கொடுத்த கடனை மீள செலுத்துவதற்குரிய ஆற்றல் ஒருவருக்கும் இருக்க வேண்டும். அது தனிநபராக இருந்தால் என்ன, சமூகமாக இருந்தால் என்ன, அல்லது ஒரு நாடாக இருந்தால் என்ன. இப்போது இந்த பெற்ற கடன்களை திருப்பி செலுத்த முடியாத ஒரு நாடாக இலங்கை பட்டியல்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையை இது தொடர்பிலே கடன் தரமிடல் செய்கின்ற நிறுவனங்கள் இலங்கையை அந்த வங்குரோத்து அடைந்த அல்லது கடன் மீள செலுத்த முடியாத ஒரு நாடாக பட்டியல்படுத்தி இருக்கின்றன. இலங்கை உலகத்திலே 3 பிரதானமான நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த 3மே இலங்கையை அவ்வாறான ஒரு நிலைக்கு தள்ளி விட்டிருக்கின்றன. எனவே பெற்ற கடனை மீளச் செலுத்த வல்ல ஒரு நிலையிலிருந்து கடனை மீளச் செலுத்த முடியாத ஒரு நாடு என்ற வகையிலே வகைப்படுத்தப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் அதை நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் இது ஒவ்வொரு தனிமனிதனை பொறுத்த மட்டிலும் ஒருவர் பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாத விட்டால் அவர் எவ்வாறான அவமானங்களை சந்திக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். ஒரு நாடென்ற வகையிலும் சில காலங்களிலே இவ்வாறு இலங்கை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளும் கூட இவ்வாறு கடன்களை மீள செலுத்த முடியாத நிலையிலே இருந்திருக்கின்றன. ஆனால் அவை பின்னர் சில வெளிநாடுகளுடைய உதவிகளோடு அல்லது நிறுவனங்களுடைய உதவிகளோடு முறையான பொருளாதார கொள்கைகளை கடைபிடிப்பதன் மூலம் அந்த நிலையிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றன. ஆகவே இந்த நிலை என்பது ஒரு அவமானகரமானதாக இருந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு வர முடியாது என்ற அந்த கருத்தை இங்கே யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை விட மோசமான நிலையிலிருந்த நாடுகளும் உலகில் இருக்கின்றன. ஆனால் அவை முறையான கொள்கை திட்டங்களையும் பொருளாதார கொள்கைகளையும் முன்வைத்து அவற்றை வெளிப்படைத்தன்மையோடு கடைபிடித்த காரணத்தினால் இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றன. இப்போது இருக்கின்ற பிரச்சனை இலங்கை வங்குரோத்து என்ற நிலையிலிருந்து எவ்வாறு தன்னை சுதாகரித்துக் கொண்டு எழும்புவது என்பதுதான் இப்போது இருக்கின்ற பிரச்சனை. இப்போது வங்குரோத்து நிலை அடைந்திருக்கிறது இலங்கை என்பது முக்கியமாக அனைவராலும் கூறப்படுகின்ற விடயம். எனவே இந்த வங்குரோத்து நிலையை அடைவதற்கான ஆரம்ப புள்ளி எதுவாக இருந்திருக்கும்? காரணம், இதற்கு முன்னர் இலங்கைக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கின்றன, ஆனால் இந்த மாதிரியான ஒரு பொருளாதார பிரச்சனையை சந்திக்கவில்லை. எனவே இந்த வங்குரோத்து நிலையினுடைய ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது உங்களுடைய பொருளியல் பார்வையில்? இதை பலரும் பொருளியலாளர்கள் இலங்கையை சார்ந்தவர்களாக இருந்தா என்ன, அல்லது வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் என்ன, இது ஓரிரவிலேயோ அல்லது ஒரு நாளிலேயோ அல்லது ஒரு வாரத்திலேயோ ஒரு மாதத்திலேயோ ஒரு வருடத்திலேயோ இடம்பெற்ற ஒன்றாக இதற்கான ஆரம்ப கால முஸ்தீபுகள் பல வருடங்களுக்கு முன்னர் இருந்தே நடைபெற்ற ஒன்றுதான்.
இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கை தன்னுடைய இயலுமைக்கு அப்பால் வாழுகின்ற ஒரு நாடாக மாறி இருக்கிறது. அதாவது இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள்கள் சேவைகளை விட கூடுதலான பொருள்கள் சேவைகளை இலங்கை மக்கள் வாங்கி அனுபவிக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது. அப்படித்தான் சொன்னால்தான் மக்களுக்கு விளங்கும். அப்படியாக இருந்தால் அந்த பொருள்கள் எங்கிருந்து வர வேண்டும்? வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டும். அவை ஏற்றுமதியை விட இறக்குமதிகள் மிக அதிகமாக இருக்கிற போது நாங்கள் வெளிநாடுகளுக்கு செலுத்த வேண்டி இருக்கும். இந்த செலுத்தல்கள் இலங்கை சுதந்திரம் பெற்ற காலப்பகுதியிலே இருந்தே அதிகமாக இருந்திருக்கின்றன. அதாவது நாங்கள் சொல்லுவோம், வெளிநாடுகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அந்த தொகைகளை விட வெளிநாட்டில் இருந்து பெறுகின்ற தொகைகள் சிறியதாக இருந்திருக்கின்றது. எனவே அந்த பற்றாக்குறையானது தொடர்ச்சியாகவே இருந்து வந்திருக்கிறது. இங்கே இந்த பற்றாக்குறைகள் வருகின்ற போது அது வரவு செலத்தினுடைய பற்றாக்குறையாக வரும். அரசாங்கத்தினுடைய வரவு செலத்திட்ட பற்றாக்குறை, மற்றது வர்த்தக நிலுவையினுடைய பற்றாக்குறை. இந்த ரெண்டுமே ஒன்றோடு தொடர்புபட்டவை. இப்ப இந்த நிலைமை தொடர்ச்சியாகவே இலங்கை பொருளாதாரத்தை நீங்கள் அவதானித்து வரலாம். எப்போதுமே நாங்கள் பார்ப்போம், அரசாங்கத்தினுடைய செலவுகள் பட்ஜெட் என்று சொல்லி அது அந்த உரை நிகழ்கின்ற போதே எங்களுடைய செலவுகள் இவ்வளவுதான் என்று சொல்லி போட்டு அதற்கான வருவாய் மூலாதாரங்களை சொல்லுவார்கள். அதற்கு பிறகு துண்டு விழும் தொகையை சொல்லுவார்கள். அந்த துண்டு விழும் தொகையை எவ்வாறு நிதிப்படுத்துறது என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த பட்ஜெட் டெபிசிட் என்பது, பற்றாக்குறை என்பது தொடர்ச்சியாகவே இருந்து வந்திருக்கின்ற ஒன்று. அந்த குறைநிலையை நிவர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒரு அரசாங்கம் கடன் பெற வேண்டி இருக்கும். இந்த வரவு செலத்திட்ட பற்றாக்குறையை நீக்குவதற்காக கடன் பெறுகின்ற ஒரு செயற்பாடு தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வந்திருக்கிறது. எனவே இதனுடைய மூலாதாரமாக அதனை நாங்கள் பார்க்க முடியும். அதற்கு அப்பால் 2009ஆம் ஆண்டிலே யுத்தம் முடிவெற்ற பின்னர் இலங்கை கனவு திட்டங்களை அமுல்படுத்த முனைந்தது. கனவு திட்டங்கள் நாங்கள் சொல்லுவோம், இந்த ட்ரீம் ப்ரொஜெக்ட்ஸ் என்று சொல்லி மிகப்பெரிய மூலதனத்திலான திட்டங்கள். இந்த திட்டங்கள் பிழையானவை அல்ல. ஒரு நாட்டுக்கு அவசியம். இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு அப்படியான திட்டங்கள் துறைமுகமாக இருக்கலாம், விமான நிலையமாக இருக்கலாம், தொலைத்தொடர்பு கோபுரமாக இருக்கலாம், நாடு பூராவான வலையமைப்பு போன்ற பாதைகளாக இருக்கலாம். இவை எல்லாமே ஒரு நாட்டுக்கு அத்தியாவசியமானவை தான். ஆனால் இவ்வாறான பாதைகளை அமைக்கின்ற போது நாங்கள் வெளிநாட்டிலிருந்து கடன் பெற்று செய்கின்றோம். ஆக அந்த கடன்களை நாங்கள் மீள செலுத்த வேண்டியிருக்கும். ஆக இந்த அமைக்கப்படுகின்ற திட்டங்கள் மூலமாக வெளிநாட்டு நாணயத்தை உழைக்கக்கூடியதாக இருந்தால் மாத்திரம்தான் அவற்றின் அந்த கடன்களை நாங்கள் மீள செலுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் எடுத்து மேற்கொண்ட இந்த திட்டங்கள் எதிலிருந்துமே எதிர்பார்த்தபடி வெளிநாட்டு நாணயத்தை, குறிப்பாக டாலர்களை இலங்கையால் பெற முடியாத ஒரு சூழல், ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டது. ஆகவே எங்கோ ஒரு பெரிய பிழை நிகழ்ந்திருக்கிறது. இந்த முதலீடுகள் அந்நிய செலாவணியை, குறிப்பாக டாலர்களை ஈட்டித்தர வல்ல முதலீடுகளாக அமையவில்லை. அவை பெற்ற கடன்கள் அப்படியே இருக்கின்றன. ஒரு பக்கம் வரவு செலவுடைய பற்றாக்குறை அதிகரித்து செல்லுகிறது. இன்னொரு பக்கம் மூலதன செலவுகளாக மேற்கொள்ளப்பட்ட கனவு திட்டங்கள் எதிர்பார்த்த வருவாயை ஈட்டித்தரவில்லை. இந்த இரண்டும் இணைந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறார். இதை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் பாவித்த 2 விஷயங்கள். ஒன்று, சுற்றுலா பயணிகளுடைய வருகையை பயன்படுத்தி அதன் மூலமாக பெற்ற வருவாயை பயன்படுத்தினோம். அதே போல இலங்கையில் இருக்கின்ற தொழிலாளர்கள் அல்லது இலங்கையில் இருக்கின்ற அந்த தொழிலாளர்கள் சொல்வதை விட வான்மையாளர்கள் மற்றும் பயிற்றப்பட்டவர்கள், பயிற்றப்படாதவர்கள் போன்றவர்கள் இலங்கையிலிருந்து வெளியே சென்று அங்கிருந்து உழைத்து அனுப்புகின்ற பணம், இந்த இரண்டும் தான் மிக பெரிய அளவிலே இந்த நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு உதவி. ஆகவே இப்போது இந்த நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு உதவிய இந்த இரண்டுமே அண்மை காலமாக, குறிப்பாக 2020க்கு பின்னர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தொடர்ச்சியாகவே வரவு செலவினத்திலே ஒரு குறைநிலை, அதே போல வர்த்தக நிலுவையிலே ஒரு குறைநிலை, கனவு திட்டங்களுக்காக வாங்கிய கடன்களுடைய பெருக்கம், இந்த கடன்களை மீள செலுத்துவதற்கான டாலர் வருவாய்களில் ஏற்பட்ட ஒரு சுருக்கம், இவை அத்தனையும் இணைந்துதான் இந்த பொருளாதார நெருக்கடியை கொண்டு வந்திருக்கின்றன. ஆகவே டாலருடைய அந்த செலுத்த வேண்டிய தொகைகள் அவ்வாறு அதிகரித்து செல்லுகின்ற போது இலங்கை தான் வைத்திருந்த டாலர் கையிருப்புகளை படிப்படியாக கரைத்து அந்த கடன்களை மேல செலுத்தியது. எனவே அந்த கடன் செலுத்துகின்ற போது அந்த கையிருப்பில் இருக்கின்ற டாலர் பெறுமதிகள் குறைவடைந்து சென்றன, தேய்ந்து இறுதியிலே மத்திய வங்கியினுடைய ஆளுநர் சொன்னால் இப்போது எங்களிடம் டாலர் பூச்சியமாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த நிலைமை ஓரிரவிலோ அல்லது ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பட்ட ஒன்றல்ல. இந்த பிரச்சனைகளை வருகின்ற போது அந்த பிரச்சனைகளை வருவதற்கு முன்னே காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் சரியான முறையிலே அது கையாளப்படவில்லை.
வருகின்ற போது காக்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. அதை பலர் சுட்டி காட்டினார்கள். இலங்கையில் இருக்கின்ற பொருளியல் அறிஞர்கள் சுட்டி காட்டினார்கள், இப்படி ஒன்று வரப்போகிறது என்று சொல்லி. அப்போதெல்லாம் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை, எங்களுக்கு போதிய அளவுள்ள கையிருப்புகள் இருக்கின்றன என்று அரசு அதிகாரிகள் சொன்னார்கள். ஆனால் வந்த பின்னரும் கூட இதை சரியான முறையிலே கையாள்வதாக தெரியவில்லை. எனவே இந்த இலங்கை இப்போது இருக்கின்ற இந்த வங்குரோத்து நெருக்கடிக்கு அல்லது இந்த இப்படியான பொருளாதார நெருக்கடிக்கு கொள்கை தவறுகளும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதாரத்தை நெறிப்படுத்திய விதம் பிழையானதாக இருக்கிறது. இந்த ரெண்டும் இணைந்துதான் இந்த நாட்டை இந்த நெருக்கடி நிலைக்கு தள்ளிவிட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு தீவிரமானதாக இருக்கிறதுன்னு சொன்னால், இன்றைய நிலையிலே இப்போது நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நம்மிடம் மின்சாரம் இல்லை, எங்களுடைய பகுதியிலே மின்சாரம் இல்லை. என்னுடைய அடுத்த கேள்வியாகவும் அந்த கேள்வி இருந்தது. குறிப்பாக இது ஓரிரு வருடங்களில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அல்ல. இது பல வருட காலமாக நிலவிய ஒரு குறைபாடினுடைய நீட்சியாக அல்லது ஒரு உச்சகட்டமாக இதை பார்க்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனை இப்போது இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் தாங்கிக் கொள்ள முடியாத பொருளாதார சுமை ஏற்படுத்தி இருக்கிறது. இது எந்த கட்டம் வரை செல்லலாம் அல்லது எந்த கட்டம் வரை இந்த பிரச்சனை செல்லும் என்று உங்களுடைய யூகம் இருக்கிறது? எந்த ஒரு பிரச்சனைக்கும், அதாவது ஒரு நோய் ஏற்படுகின்ற போது அதற்கு அந்த நோய்க்கு உடனடி தீர்வு காண்பதற்கான ஒரு மருந்துகள் கொடுப்பார்கள். குறிப்பாக ஒரு காய்ச்சல் ஏற்படுகின்ற போது அதற்கு பாராசிட்டமால் வில்லைகளை கொடுப்பார்கள், அதனை உடனடியாக குறைப்பதற்காக. அது உடனடி தீர்வு. பிறகு அந்த காய்ச்சல் எதனால் ஏற்பட்டது, அதற்குரிய மூலாதாரத்தை கண்டறிந்து அதற்குரிய மருந்துகளை கொடுத்து நீண்ட காலத்திலே அதற்குரிய தீர்வுகளை காண்பார்கள். அதே போலதான் பொருளாதாரம். இப்போ பொருளாதாரத்திலே ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, பற்றாக்குறைகள் நிலவுகின்றன, டாலர் போதாமல் இருக்கிறது, எரிபொருள் போதாமல் இருக்கிறது, உணவுப் பொருள் போதாமல் இருக்கிறது. எனவே இந்த காரணிகளால் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சாதாரணமாக நாளாந்த வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே இந்த நிலையிலிருந்து மக்களை எவ்வாறு முயற்சி அடைய செய்வது? உடனடி தீர்வு என்பது இந்த பற்றாக்குறைகளை நீக்க வேண்டும். இந்த பற்றாக்குறைகளை நீக்க வேண்டுமாக இருந்தால் எங்கு சுற்றினாலும் வந்து நிற்கின்ற ஒரே இடம் டாலர் பற்றாக்குறை. இந்த டாலர் பற்றாக்குறை அல்லது அந்நிய செலாவணி பற்றாக்குறை தான் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அடி மூலாதார காரணமாக இருக்கிறது. எனவே டாலர்களை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதிலேதான் இந்த மீட்சி பயணத்தினுடைய நீட்சியும் அல்லது குறுக்கமும் தங்கி இருக்கிறது. அப்ப சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த டாலர் உள்வருகைகளை அதிகரிக்காத பட்சத்திலே அல்லது அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்காத பட்சத்திலே இந்த பிரச்சனை மேலும் தீவிரமாக மாறக்கூடிய குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் மக்கள் எதிர்கொண்டிருக்கின்ற பொருளாதார பிரச்சனை தொடர்பாகவும் அதே போல் அதற்கான காரணம், அதனுடைய தாக்கம் எவ்வாறு அமையும் என்ற விடயங்கள் தொடர்பாக தெளிவான விளக்கப்படுத்தல் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்கள் எழுந்திருக்கிறார். அவருடன் மேலும் சில விடயங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இப்போது காணப்படுகின்ற இந்த பொருளாதார பிரச்சனை பல வருட நீட்சியினுடைய ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வு தான் இந்த பொருளாதார பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் என்று கூறியிருந்தீர்கள். எனவே இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வழிமுறைகள் என்ன? நாட்டினுடைய பொருளாதார கொள்கையில் என்னென்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும்? பொருளாதார கொள்கை சீர்திருத்தங்கள் என்று வருகின்ற போது இந்த கடந்த காலங்களிலே, குறிப்பாக 2009 பிறகு இன்னும் தீவிரமாக என்று பார்த்தால், இந்த தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற கொள்கை என்ற ஒரு கொள்கை அமல்படுத்தப்பட்டது. அதாவது உள்நாட்டு பொருளாதாரத்தை கட்டி எழுப்புதல் என்கின்ற கொள்கை. அந்த கொள்கை மிக உன்னதமான ஒரு கொள்கை, அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அது உன்னதமான கொள்கை தான். ஏனென்றால் உள்நாட்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதன் மூலமாக உள்நாட்டிலே பொருளாதாரத்தை பலப்படுத்தி அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை அடைவதுதான் அதனுடைய நோக்கம். ஆனால் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு உலக கிராமத்தை, நாங்கள் சொல்லுவோம் குளோபல் வில்லேஜ் என்று சொல்லுவோம். அப்ப இந்த குளோபல் வில்லேஜ் என்கின்ற ஒரு கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறிய திறந்த பொருளாதார நாடு தேசிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகிறோம் என்ற அடிப்படையிலே தன்னை மூடி வைத்துக் கொள்ள முயற்சிக்கின்ற போது, தன்னை தற்காத்துக் கொள்ள முயற்சிக்கின்ற போது, அது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே உலக பொருளாதார ஒழுங்குபாட்டிற்கு ஏற்புடையதாக இருக்காது. உண்மையிலே அதுதான் நடந்தது. ஏனென்றால் எல்லாவற்றையுமே நாங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து கொள்ள போகிறோம் என்ற அடிப்படையிலே சில மாற்றங்களை செய்தோம். குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், இந்த விவசாய கொள்கையிலே ஒரு இயற்கை விவசாயத்துக்கு மாறுகின்ற ஒரு கொள்கையை நாங்கள் அமல்படுத்தினோம். அது மிகவும் நல்ல கொள்கை.
அதுல எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லை. ஆனால் ஏன் மக்களுக்கு ஒரு விஷமற்ற நச்சற்ற உணவை வழங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே அந்த கொள்கை அமல்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த நச்சற்ற உணவை வழங்குவதற்கான உற்பத்தி செய்வதற்கான அந்த முடிவை மிக குறுகிய காலத்திலேயே எடுத்து அதனை அமல்படுத்த முயற்சித்தமை ஒரு பொருத்தப்பாடற்ற ஒரு விடயமாக நடைமுறைகளே இருந்தது. அதனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட உணவு உற்பத்தியாக இருக்கலாம், விவசாய விளைபொருட்களுடைய உற்பத்தியாக இருக்கலாம், எல்லாமே வீழ்ச்சி அடைந்து போனது. அந்த நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தாலும் கூட அதனை செய்த முறை பிழையானதாக இருந்த காரணத்தினாலே இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது. எனவே அதை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த கொள்கையை நாங்கள் அவ்வாறு செய்தது பிழையான ஒன்று, அது படிப்படியாக செய்யப்பட்டிருக்க வேண்டும், முறை கிரமமாக செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டது. உலகிலே எந்த ஒரு நாடும் அவ்வாறு ஓரிடவிலே இயற்கை விவசாயத்துக்கு மாறியதாக வரலாறு இல்லை, அது வெற்றி பெற்றதாகவும் வரலாறு இல்லை. ஆனால் அது நல்ல ஒரு முறை. குறிப்பாக ரசாயன பிரயோகங்களை மிக குறைந்த மட்டத்திலே வைத்துக் கொண்டு இயற்கை வழி விவசாயத்துக்கு மாறுவது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக, ஒரு நல்ல திசையிலே ஒரு நல்ல நகர்வாக அதை நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் முற்றுமுழுதான இயற்கை விவசாயத்துக்கு மாறுவது என்பது நடைமுறை சாத்தியமில்லை. அது ஒன்று. இரண்டாவது, நாங்கள் எல்லாவற்றையுமே இலங்கையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு, இலங்கையினுடைய சந்தையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பார்க்கிற போது இலங்கையினுடைய முக்கியமான பொருளாதாரத்தை இயக்கிச் செல்ல வல்ல எரிபொருள் என்பது வெளிநாடுகளிலிருந்து தான் கிடைக்க வேண்டும். அது கிடைக்காத பட்சத்திலே இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடி போல பல நெருக்கடிகளை நாங்கள் காண வேண்டும். ஆக இந்த இலங்கைக்கு மிக அத்தியாவசியமான எரிபொருள், மருந்து வகை, உணவு வகை போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கு அவசியமான டாலர்களை அல்லது அந்நிய செலாவணியை நாங்கள் பெற வேண்டும். அதனை பெறுவதற்கு உலக நாடுகளை நோக்கி எங்களுடைய ஏற்றுமதிகளை அனுப்புவது, எங்களுடைய கல்வி புலமை சொத்துக்களை அனுப்புவது, அதே போல உல்லாச பயணிகளை வரவழைப்பது போன்ற நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள தலைப்பட்டோம். அது தவறு என்று சொல்ல முடியாது. பல நாடுகள் அவ்வாறு நடவடிக்கைகளை கையாளுகின்றன. ஆனால் நாங்கள் கடைபிடித்த அந்த கொள்கையிலே எங்களுடைய பொருளாதாரம் மேற்குலகை சார்ந்ததாக இருக்கிறது. இலங்கையினுடைய ஏற்றுமதிகளிலே கிட்டத்தட்ட 4/3 பங்கு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் தான் செல்லுகின்றது. ஆகவே இப்படியான ஒரு சூழலிலே அந்த நாடுகளினுடைய சந்தைகளை புறக்கணித்து எங்களால் வாழ முடியாது. ஒரு பக்கம் எரிபொருளுக்காக நாங்கள் பெருமளவிலே தங்கியிருக்கின்ற வெளிநாடுகளிலே அதனை பெற்றுக்கொள்வதற்கு இப்போது டாலர் தேவை. அந்த டாலர்களை பெறுவதற்கு நாங்கள் படுகின்ற பாடு இப்போது நமக்கு தெரியும். ஒரு நாடு என்ற வகையிலே மிக மிக பலவீனமான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். ஆகவே இந்த டாலர்களை பெறுவதற்கு நாங்கள் உள்நாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதனால் அதனை செய்ய முடியாது. வெளிநாட்டு சந்தைகளுக்கான பொருட்களை உற்பத்தி செய்து அவற்றை சந்தைப்படுத்துவதன் மூலமாக சாத்தியப்படும். எனவே இந்த உற்பத்தியை பெருக்குவதற்கு எங்களுக்கு முதலீடுகள் அவசியமாகின்றன. உள்நாட்டிலே அது போதிய அளவு கிடையாத பட்சத்திலே வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த பிரச்சனையை அணுக வேண்டி இருக்கும். உடனடியாக நாங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாக இருந்தால் கடன் பெற்றுத்தான் ஆக வேண்டும். ஏற்கனவே பெற்ற கடன்களை செலுத்துவது ஒரு புறம் இருக்க, இந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு மேலும் கடன்களை பெற்றால்தான் இந்த குறுகிய இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப இலங்கை மேலும் கடன் பெறுவதை தவிர்க்க முடியாது என்றால் பொருளாதாரத்தை கொண்டு செல்வதற்கு, நாட்டை கொண்டு செல்வதற்கு கடன் பெறுவது என்பது தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த பெறுகின்ற கடனையும் ஏலவே பெற்ற கடன்களையும் மீள செலுத்துவதற்குரிய வல்லமையை இலங்கை வளர்த்து கொள்ள வேண்டும். கடந்த கால அனுபவங்களிலிருந்து பாடங்களை கற்று எதிர்காலத்திலே உரிய பொருளாதார கொள்கைகளை, குறிப்பாக சந்தைக்கு ஏற்புடைய உலக சந்தைக்கு பொருத்தமான உள்நாட்டு உற்பத்திகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த அந்நிய செலாவணியை அதிகளவிலே உழைத்து ஏற்கனவே பெற்ற கடன்களையும் இனி பெறப்போகும் கடன்களையும் அடைக்கக்கூடியவாறான வருமான பாய்ச்சல்களை ஏற்படுத்தக்கூடியவாறான திட்டங்களை அமுல்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இதேபோல உலக பொருளாதார வல்லுநர்கள் பலர் அண்மையில் சுட்டிக்காட்டிய முக்கியமான விடயம், இலங்கையினுடைய இந்த மத்திய வங்கி கட்டமைப்பு என்ற ஒரு விடயத்தை தாண்டி பணச்சபை அல்லது நிதிச்சபை என்ற ஒரு கட்டமைப்புக்குள் இலங்கை கொண்டு வரப்பட வேண்டும், அதனூடாக நிதி கொள்கைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது சர்வதேச பொறியியல் நிபுணர்களால். இந்த விடயம் தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? நாணய சபை என்பது மத்திய வங்கிக்கு மாற்றீடான ஒரு பொறிமுறையை கருதும். இந்த நாணய சபைக்கு கீழே
ஒரு நாடு அந்த உள்நாட்டு நாணயத்தை அச்சிட்டு வெளியிட வேண்டுமாக இருந்தால் அந்த நாட்டினுடைய சொத்துக்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அதனை செய்ய முடியும். அந்த சொத்துக்கள் என்ற அடிப்படையிலே வெளிநாட்டு நாணயங்களாக இருக்கலாம், தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் வேறு நாடுகளுடைய பிணையங்களாக இருக்கலாம். இப்படி ஒரு நாட்டினுடைய வெளிநாட்டு சொத்துக்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் பணத்தை அச்சிட்டு வெளியிட முடியும். ஆனால் மத்திய வங்கி முறைமைகளே அவ்வாறு இல்லை. நம்பிக்கையின் அடிப்படையிலே எந்த அளவு பணத்தையும் அச்சிட்டு வெளியிட முடியும். எனவேதான் சொல்லுகிறார்கள், இலங்கை போன்ற நாடுகளுக்கு இந்த நாணய முறை என்பது, நாணய சபை முறைமை என்பது பொருத்தமானதாக இருக்கும். உண்மையை சொல்ல போனால் இலங்கை மத்திய வங்கி தாபிக்கப்படுவதற்கு முன்னர் இலங்கையிலே இருந்தது நாணய சபை முறைமை தான். எனவே இந்த அபிவிருத்திக்கு தேவையாக அதிக அளவு பணம் தேவைப்படும் என்ற அடிப்படையிலே தான் மத்திய வங்கி முறைமைக்கு இலங்கை மாற்றமடைந்தது. அப்ப இந்த முறையின் கீழே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாணய சபை முறைமைக்கு கீழே இருக்கின்ற நாடுகளிலே அரசாங்கங்கள் தங்களுடைய அந்த பாப்புலர் பட்ஜெட் சொல்லக்கூடிய பிரபலத்தன்மை வாய்ந்த வரவு செலவு திட்டங்களை அறிமுகப்படுத்தி மக்களுக்கு சலுகைகளை வழங்கி மக்களை குஷிப்படுத்துகின்றவாறான செலவுகளை அந்த நாடுகளில் அவ்வாறான முறைமைகளை செய்ய முடியாது. இது ஒரு பிஸ்கல் என்று சொல்லுகின்ற இறை நன்னடத்தையை ஊக்குவிப்பதாக அமைகின்ற ஒரு முறைமையாக இருக்கிறது. ஆனால் இந்த முறைமை குறிப்பாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலே அவற்றினுடைய அபிவிருத்தி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பணத்தை அச்சிட்டு வெளியிடுவதற்கு தடையாக இருக்கின்ற என்ற அடிப்படையிலே தான் மத்திய வங்கிகள் தாவிக்கப்பட்டன. இலங்கை மத்திய வங்கியும் இந்த நோக்கத்திலே தான் தாவிக்கப்பட்டது. எனவேதான் சொல்லுகிறார்கள், இப்போது இலங்கையிலே காலத்துக்கு காலம் வந்த எல்லா அரசாங்கங்களுமே தங்களுடைய பிரபலத்தன்மையை தக்க வைத்துக் கொள்வதற்காக பற்றாக்குறை வரவு செலுத்த திட்டங்களை அமுல்படுத்தின. அவற்றை நிதியீட்டம் செய்வதற்கு பணக்கொள்கையை பெருமளவிலே குறிப்பாக பணத்தை அச்சிட்டு வெளியிடுவதிலே கவனம் செலுத்தியது. எனவே இந்த நிலைமை காரணமாக உள்நாட்டு சந்தையிலே பணவீக்கம் என்ற ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அதே போல அந்நிய செலாவணி இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி வெளிநாட்டு நாணயங்களோடு ஒப்பிடுகின்ற போது தேய்வடைந்து செல்லுகிறது. இந்த ரெண்டுக்கும் முக்கியமான காரணம் அதிக அளவு பணப்புழக்கம் இலங்கையில் ஏற்படுகின்றது அல்லது பணத்தை அச்சிட்டு வெளியிடுகின்றமையினால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. எனவேதான் இப்போது சொல்லுகிறார்கள், நாணய சபையை அறிமுகப்படுத்தினால் நல்லது என்று சொல்லி. இதற்கு சார்பான வாதங்களும் உண்டு, எதிரான வாதங்களும் உண்டு. எனவே இவ்வாறு சார்பான எதிரான வாதங்கள் இருந்தாலும் நீங்கள் கூறியது போன்று இந்த மத்திய வங்கி முறைமையினூடாக இந்த பணம் அச்சிடும் செயற்பாடு காரணமாக நாட்டினுடைய பணவீக்கம் இப்போது அதிகரித்துக் கொள்கிறது. குறிப்பாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட அறிக்கையின்படி 170% இலங்கையினுடைய பணவீக்கம் அதிகரிப்பதாக கூறிய போதும், குறிப்பாக இந்த பணவீக்கம் தொடர்பான அறிவிப்புகளை சரியாக கணிக்கின்ற பேராசிரியர் ஹேங்கலினுடைய அறிவிப்பின்படி கிட்டத்தட்ட 115% தாண்டி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பணவீக்கம் எந்த அளவு இன்னும் தாக்கத்தை செலுத்தப் போகிறது நாட்டினுடைய இந்த பொருளாதாரத்தில்? இப்போது நாங்கள் பார்க்கலாம், மிக அண்மை காலத்திலே இந்த சாதாரண பொதுமகன் என்ற வகையிலே ஒவ்வொருவரும் நாங்கள் இதனை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும், பரீட்சித்து பார்க்க முடியும். நீங்கள் கடைக்கு போங்கள், நீங்கள் முன்னர் வாங்கிய பொருட்களுடைய விலைகள் இப்போது என்ன விலையில் இருக்கின்றன என்பதை ஒவ்வொன்றாக பாருங்கள். நீங்கள் வாங்குகின்ற பொருட்கள் உங்களுக்கு தெரியும். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு குடும்பம் வேறுபட்டாலும் கூட நீங்கள் கொள்வனவு செய்கின்ற பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கொள்வனவு செய்யப்படுகின்ற பொருட்களுடைய ஆரம்ப விலையையும் இப்போது இருக்கின்ற விலையை பாருங்க. உதாரணமாக பால்மா 950 ரூபாயில் இருந்த பால்மா இப்போது 2975 ரூபாய் ஒரு கிலோ என்றால் எத்தனை மடங்கு அதிகரித்து என்று பாருங்க. அதே போல அரிசி 85 ரூபாயில் இருந்த அரிசி ஒரு சம்பா ஒரு கிலோ இப்போது 260 ரூபாய் என்ற மட்டத்துக்கு சென்றிருக்கின்றது. 30 ரூபாய் என்ற மட்டத்தில் இருந்த ஒரு முட்டையினுடைய விலை இப்போது 60 ரூபாய் என்ற மட்டத்துக்கு சென்றிருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் சாதாரணமாக நுகர்கின்ற ஒவ்வொரு பொருளுடைய விலையையும் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் சாதாரண குடும்பம் ஒன்றினுடைய நுகர்வுக்கூடையிலே இருக்கின்ற பொருட்களுடைய விலைகள் 2 மடங்குக்கும் மேலாக அதிகரித்திருக்கின்றன. எனவே நீங்கள் சொன்னது போல மத்திய வங்கி கணிப்பிடுகின்ற இந்த பணவீக்க வீதம் எந்த அளவுக்கு யதார்த்த பூர்வமானதாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் உலகளாவிய ரீதியிலே பிரபலம் வாய்ந்த புரொஃபசர் ஹங்கி என்பவர் நாடுகள் தொடர்பான பணவீக்க கணிப்பீடுகளை மேற்கொள்கின்றார். அதை நாடுகள் பலவும் ஏற்றுக்கொள்ளுகின்றன சரியான மாற்றீடாக. எனவே அந்த அடிப்படையில பார்க்கின்ற போது 117% என்கின்ற மட்டத்திலே இலங்கையினுடைய பணவீக்கம் மிக அண்மை காலத்திலே அதிகரித்திருக்கிறது. நாங்கள் 2 மடங்கு 3 மடங்கு அதிகரித்த பொருட்களை பார்க்கின்றோம். ஆனால் சராசரியாக அந்த சதவீதத்திலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது விலை அதிகரிக்கின்ற போது என்ன நடக்கும் சொன்னால் சாதாரண மக்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கவில்லை. அவர்களுக்கு ஆரம்பத்திலே கிடைத்த வருமானங்கள் தான் கிடைக்கின்றன நாங்கள் எடுப்போமாக இருந்தால் விலை 2 மடங்கு அதிகரிப்பதாக எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய
பணத்தினுடைய அவருடைய வருமானத்தினுடைய கொள்வனவு சக்தி அரைவாசியாக குறைந்திருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே அதே அளவு வருமானம், ஆனால் அவற்றை கொண்டு முன்னர் கொள்வனவு செய்த பொருள்கள் சேவைகளுடைய அரை பங்கினைத்தான் நீங்கள் இப்போது கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படியாக இருந்தால் உங்களுடைய நுகர்வு மிக மோசமானதாக பாதிக்கப்படும். அவ்வாறு பாதிக்கப்படுகின்ற போது உங்களுடைய உடலுக்கு தேவையான சக்தி உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. உங்களுடைய நாளாந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை நுகர முடியாமல் இருக்கும். இப்போது நீங்கள் பார்க்கலாம், இந்த சாதாரணமாக அழுக்கான துணிகளை கழுவுகின்ற அந்த அந்த திரவங்கள் அவற்றினுடைய விலைகள் மூன்று மடங்குக்கும் அதிகமாக சந்தையிலே உயர்ந்திருக்கின்றன. ஆகவே சாதாரண ஒரு அழுக்கு ஆடையை கழுவுகின்ற திரவத்தை பொறுத்த மட்டிலும் கூட, சலவை திரவத்தை பொறுத்த மட்டிலும் கூட 3 மடங்கு விலைகள் அதிகரித்திருக்கின்றன. ஆகவே சாதாரண குடும்பத்தால் இதனை தாக்கு பிடிக்கக்கூடியதாக இல்லை. ஆனாலும் கூட சமூகத்திலே அவர்களும் அந்த அந்தஸ்தை பேண வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய உணவு தேவையிலே கை வைப்பார்கள். முன்னர் இறைச்சி, பால், மீன், முட்டை, பாட்கட்டி போன்றவற்றை கொள்வனவு செய்தவர்கள் இப்போது அவற்றிலே எதையும் கொள்வனவு செய்வது இல்லை. மாறாக ஏதாவது குறைந்த விலையிலே கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இது மிக மோசமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். இன்றைய சந்ததிக்கு மட்டுமல்ல, இப்போது பிறக்கின்ற இனி இருக்கின்ற சந்ததிக்கும் இந்த பிரச்சனை ஒரு மோசமான பிரச்சனையாக நீண்ட காலத்திலும் வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இப்போது நீங்கள் கூறியது போன்று குறிப்பாக இப்போது காணப்படுகின்ற பணவீக்க நிலை, அதே போல பொருளாதார வீழ்ச்சி அல்லது மீள்வதற்கான ஒரு வழிமுறையாக உலகில் அனைத்து நாடுகளும் கையாளுகின்ற ஒரு பிரதானமாக முறையாக இருப்பது சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவது, IMF-ஐ நாடுவது. எனவே இலங்கை போன்ற ஒரு சாதாரண சிறிய ஒரு நாடு IMF-ஐ நாடி அதனூடாக நன்மையில் கிடைக்கப் போகிறதா அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதனூடாக நாங்கள் எவ்வாறு மேல் வர முடியும்? அதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது? சர்வதேசம் நாணய நிதியம் நமக்கு உதவிகளை வழங்குவதற்கான ஆயத்தங்கள் இருக்கிறதா? இந்த கேள்விகள் எல்லாமே நம் ஒவ்வொருவர் மனதிலும் ஆழமாக பதிந்த கேள்விகளாக இருக்கின்றன. இந்த IMF என்பது என்ன? அது ஒரு சர்வரோக நிவாரணியா அல்லது சஞ்சீவி மலையா? இல்லை. ஐக்கிய நாடுகளுடைய அங்கத்த நாடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நிதியம், அவ்வளவுதான். ஆக இந்த நிதியம் சென்மநிலுவை போன்ற நிதி நெருக்கடிகளால் பாதிக்கப்படுகின்ற நாடுகள், அவை பாதிக்கப்படுகின்ற போது அந்த நாடுகளுக்கு உதவுவதற்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு நிதியம். அவ்வாறு ஒரு நாடு பாதிக்கப்படுகின்ற போது இந்த நிதியத்தினுடைய நிதி வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கு உரிமை உண்டு, அந்த அங்கத்தவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அந்த அங்கத்தவர்கள் அவ்வாறு நிதி பெற செல்லுகின்ற போது அந்த நெருக்கடிக்கான காரணங்கள் என்ன, அதனுடைய மூலாதாரங்கள் என்ன, அந்த நெருக்கடி ஏன் வந்தது, அந்த நெருக்கடியை தீர்ப்பதற்குரிய வழிவகைகள் என்ன, மீண்டும் அந்த நெருக்கடி வராமல் தடுப்பதற்குரிய கொள்கை திட்டங்கள் என்ன போன்றவற்றை சர்வதேச நாணய நிதியம் ஆராய்ந்து அறிக்கையிடும். அந்த அறிக்கையின் அடிப்படையிலே அந்த குறிப்பிட்ட நாடு தன்னுடைய கொள்கை திட்டங்களை மேற்கொள்வதாக அறிவித்து அதன் அடிப்படையிலே ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அந்த நாணய நிதியம் தனக்கு தன்னுடைய அந்த அந்த கொள்கைகளுக்கு அமைவாக அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு உரிய நிதி வசதிகளை வழங்கும். அவ்வாறு வழங்குகின்ற போது ஒரே அடியாக அந்த நிதி வசதிகளை வழங்கி விடாது, படிப்படியாக வழங்கும். அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த குறித்த நாடு அதை முறையாக பயன்படுத்தி ஒத்துக்கொண்ட இலக்குகளை அடைய எத்தனிக்கிறதா என்று பார்க்கும். இந்த அடிப்படையிலே தான் பாதிக்கப்பட்ட நாடுகள், நெருக்கடிகளை சந்தித்த நாடுகள் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உதவியை நாடுகின்றன. ஆக இந்த சர்வதேச நாணய நிதியம் ஒரு நாட்டிலே அரசாங்கத்துக்கு அல்லது அந்த நாட்டுக்கு உதவுகிறது என்று சொன்னால் அதை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகின்ற போது சர்வதேச நாணயத்தினுடைய பார்வைக்குள்ளே, அதனுடைய மேற்பார்வைக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு நாடு என்ற அந்த அந்தஸ்து வருகின்ற போது இந்த கடன் தரப்படுத்தலிலே ஒரு நாட்டை கீழே இறக்கிய அந்த தரப்படுத்தல் நிறுவனங்கள் அந்த நாட்டை மீண்டும் ஒரு சிறந்த தரப்படுத்தலுக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவ்வாறு செய்கின்ற பட்சத்திலே அந்த குறித்த நாடு புதிதாக சர்வதேச சந்தையிலே கடன்களை வாங்க முடியும். சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு உதவி செய்வதாக இருந்தால் அது தரக்கூடிய பணத்தினுடைய அளவு 3.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாத்திரம்தான். இப்போது இருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீள வர வேண்டுமாக இருந்தால் அதற்கு 55 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவை. ஆகவே சர்வதேச நாணய நிதியம் கொடுக்க ஒத்துக்கொண்டாலும் கூட அது கொடுக்கக்கூடியது வெறும்
3 அல்லது 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாத்திரம்தான். ஆகவே ஏனையவற்றை இலங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கடனாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் வெளிநாட்டு முதலீடுகளை வரவழைத்து அந்த முதலீடுகள் ஊடாக இங்கே வருவாய்களை பெறுவதற்கு திரட்டுவதற்கு அரசாங்கம் முனைய வேண்டும், நாடென்ற வகையிலே முனைய வேண்டும். ஆக இது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நடைமுறை. ஆகவே சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பார்வைக்கு அல்லது உதவியை பெறுகின்றது என்ற காரணத்தினாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் அது ஒரு சர்வலோக சஞ்சீவியாக இருக்காது. அந்த சர்வதேச நாணய நிதியம் ஒரு பிரசவத்துக்கான மருத்துவத்தினுடைய வேலையை தான் பார்க்க முடியுமே ஒழிய பிரசவத்தை செய்ய வேண்டியது அந்த தாயினுடைய கடமை மாத்திரம்தான். ஆகவே அந்த நாடுதான் அதை சரியாக பொருளாதார கொள்கைகளை அதனுடைய ஆலோசனைப்படி ஏற்று நடந்து சரியாக திசையிலே நகர வேண்டுமே அல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூறாக இருக்கின்ற இந்த சர்வதேச நாணய நிதியம் அந்த நாட்டை தூக்கி நிறுத்தும் என்றோ அல்லது நிதி வசதிகளை வழங்கி அதனை பெயில் அவுட் பண்ணும் என்றோ நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. மக்கள் சேவை நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் தற்போது காணப்படுகிற நிலைமைகள் தொடர்பாக இப்போது ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர், பொறியியல் துறை சார்ந்த விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். குறிப்பாக அவரிடம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உதவிகளை பெற வேண்டும் என்பது இப்போது இலங்கை அரசாங்கத்தினுடைய முனைப்பாக இருக்கிறது. அவர்கள் அதற்கான சில கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள். அதனை அரசாங்கம் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆனால் எங்களிடம் இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி, இவ்வாறு பல நாடுகள் பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கலாம். அவ்வாறான நாடுகள் இந்த சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஏனைய உலக அமைப்புகளுடைய உதவிகளை பெற்று அவர்கள் மீள வந்திருக்கிறார்களா, மீழ்ச்சி அடைந்திருக்கிறார்களா? அது தொடர்பான ஆதாரபூர்வமான விடயங்கள் இருக்கின்றனவா? நிச்சயமாக. ஏனென்றால் உலகளாவிய ரீதியிலே இந்த உலக கடன் நெருக்கடி என்கின்ற ஒரு விடயம் 1980களிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்தது. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகள், அர்ஜென்டினா, பிரேசில் போன்ற நாடுகள் எல்லாம் அதிக அளவிலே கடன்களை பெற்று அந்த கடன்களை மீள செலுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு வந்தன. இது உலக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுடைய கடன் பிரச்சனை என்ற ஒன்றாக அந்த காலப்பகுதியிலே பேசப்பட்டது. இப்படியான ஒரு சூழலிலே அந்த நாடுகள் எவ்வாறு தாங்கள் பெற்ற கடன்களை மீளச் செலுத்தலாம் என்ற கடன் மீள் கட்டமைப்பை செய்து இந்த கடன்களில் இருந்து மீண்ட வரலாறு உண்டு. அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த சர்வதேச நாணய நிதியம் அந்த நாடுகளுக்கு உரிய தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் கொள்கைசார் ஆலோசனைகளையும் மற்றும் நிதி உதவிகளையும் வழங்கி இருக்கிறது. ஆகவே பிரேசில், அர்ஜென்டினா போன்ற நாடுகள், அதே போல 2007ஆம் ஆண்டிலே 1997ஆம் ஆண்டிலே கிழக்காசியா நாடுகளிலே ஏற்பட்ட நிதி நெருக்கடி, இந்த நிதி நெருக்கடி காரணமாக தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், தாய்வான் போன்ற இந்தோனேஷியா போன்ற நாடுகள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. ஆகவே இந்த நாடுகளிலே ஒரு சில தவிர, குறிப்பாக மலேசியா போன்ற நாடுகள் தவிர பெரும்பாலான இந்த கிழக்காசிய நாடுகள் IMF-னுடைய அனுசரணையையும் ஆலோசனைகளையும் பெற்றுத்தான் அந்த நெருக்கடிகளிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டன. ஆகவே இது குறிப்பாக இந்த அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் என்று மாத்திரம் அல்ல, அபிவிருத்தி அடைந்த நாடுகளும் கூட, குறிப்பாக 2008ஆம் ஆண்டில் ஏற்பட்ட அமெரிக்க நிதி நெருக்கடியின் போதும் கூட இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஆலோசனைகள் அந்த காலப்பகுதியிலே பெறப்பட்டன. ஆகவே ஒரு சில நாடுகள் என்று சொல்வதை விட உலகம் பூராம் இருக்கின்ற பல்வேறு நாடுகளும் இந்த இவற்றினுடைய சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஆலோசனைகளை பெற்று பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அவற்றிலிருந்து மீண்டு வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிரேக்கம் இன்னும் முக்கியமாக சொல்வதாக இருந்தால், கிரேக்கம், போர்ச்சுகல் போன்ற நாடுகளும் கூட அண்மையிலே பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்தன. அதே போல லிபியா போன்ற நாடுகள். எனவே இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் கூட ஏதோ ஒரு மட்டத்திலே சர்வதேச நாணய நிதியம் அந்த நாடுகளுக்கு உதவி இருக்கிறது. ஆகவே சர்வதேச நாணய நிதியம் என்பது இவ்வாறான நெருக்கடியின் போது அவற்றுக்கு உதவுவதற்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே அவை அந்த நாடுகள் உதவி கோரி செல்லுகின்ற போது அந்த நிதியம்
சரியென கருதுகின்ற பொருளாதார கொள்கை சட்டகத்தை அமுல்படுத்துமாறு கோரும். பொதுவாக அவர்கள் அந்த பொருளாதார கொள்கையை விதந்துரைக்கின்ற போது அந்த கொள்கைகள் அந்த பொருளாதாரத்தை நெருக்கடியிலிருந்து மீட்கும் என்ற நம்பிக்கையிலே தான் அதனை விதந்துரைக்கின்றன. இப்ப இலங்கையை பொறுத்த மட்டிலும் கூட நீங்க பார்க்கலாம், 16 தடவைகள் இதற்கு முன்னர் இலங்கை சர்வதேச நாணயத்தினுடைய உதவியை பெற்றிருக்கிறது, அனுசரணையை பெற்றிருக்கிறது, கடன்களை பெற்றிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கூட அந்த சர்வதேச நாணயத்தினுடைய முழுமையான அந்த கொள்கையை அமுல்படுத்தியதாக வரலாறு இல்லை. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அந்த அவ்வப்போது ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக அதனுடைய அனுசரணையை பெற்றுக் கொண்டாலும் கூட அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து ஓரளவுக்கு மீட்சி அடைந்ததற்கு பிறகு அந்த கொள்கையை முழுமையாக அமுல்படுத்துவதிலிருந்து பல்வேறு அரசாங்கங்கள் தவிர்த்து கொண்டிருக்கின்றன. எனவே இப்போது சொல்லுவார்கள், இந்த 16 தடவைகள் ஐஎஃப்னுடைய கொள்கைகள் தோற்று போய்விட்டதே, இப்போது 17 தடவையாக இங்கு செல்வதால் என்ன பிரயோசனம் என்று கேட்டவர்களும் உண்டு. ஆனால் அந்த 16 தடவைகளும் இலங்கை அந்த கொள்கை விடயங்களை சரியாக அமுல்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்தம். எனவே இப்போது இருக்கின்ற இந்த பொருளாதார பின்னணியிலிருந்து, பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்து வந்தாலும் அதற்கான ஒப்பந்தங்கள் இதுவரை கைச்சாத்திடப்படவில்லை. அதற்கான பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அவ்வாறு இலங்கைக்கு ஒத்துழைப்புகளை வழங்கினால் இந்த காலப்பகுதியில் அவர்கள் எவ்வாறான கட்டுப்பாடுகளை நாட்டுக்கு விதிப்பார்கள், அது எந்த அளவு தாக்கம் செலுத்தும், பாதகமானதோ சாதகமான தாக்கங்கள் என்னவாக இருக்கும்? பொதுவாக நாங்கள் இந்த சர்வதேச நாணய நிதியம் விதிக்கலாம் என்று எதிர்பார்க்கின்ற சில நிபந்தனைகளை, பொதுவான நிபந்தனைகளை பார்க்கலாம். ஒன்று, இந்த நாடுகள், அதாவது இப்ப பிரச்சனைக்குரிய நாடுகள் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்று அந்த நிறுவனம் கேட்கும். அரசாங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும், அரசாங்கத்தினுடைய வருவாய்களை அதிகரிக்க வேண்டும். ஆகவே அரசாங்கம் செலவீடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த செலவீடுகள் என்ன செலவீடுகளாக இருக்கும்? பொதுவாக நலன்புரி செலவீடுகளை கட்டுப்படுத்த அரசாங்கங்கள் முனையும். வருவாய்களை அதிகரிக்க வேண்டும் சொன்னால் வரிகளை அதிகரிப்பதன் மூலமாக வருவாயை அதிகரிக்க சொல்லும். ஆகவே வரிகளை அதிகரித்தல், அரசாங்கத்தினுடைய மானியங்களை குறைத்தல் என்பன முதலாவது ஆலோசனையாக இருக்கும். இரண்டாவது ஆலோசனை, இந்த விலை கட்டுப்பாடுகளை முற்றாக நீக்குமாறு கோருவார்கள். விலை கட்டுப்பாடுகள் சொல்லுகின்ற போது கட்டுப்பாட்டு விலை திட்டம் என்பது முற்று முழுதாக நீக்கப்பட்டு சந்தை விலைகள் நிலவுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது, நாணய மாற்று வீதத்தை கட்டுப்படுத்தி வைக்காமல் சந்தையிலே நிலவுகின்ற சந்தை சக்திகளால் நிர்ணயிக்கப்படுகின்ற மாதிரி அதனை மாற்ற வேண்டும். சந்தை சக்திகளுக்கு வகை செய்கின்ற வகையிலே குறிப்பிட்ட நாட்டினுடைய வர்த்தகம் தாராளமயப்படுத்தப்பட வேண்டும். வர்த்தகத்தின் மீது இருக்கின்ற தீர்வைகள் மற்றும் தீர்வை அல்லாத தடைகளை களைய வேண்டும். நிதி சந்தைகளை, அவற்றினுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும். இது போன்ற ஆலோசனைகளை சர்வதேச நாணய நிதியம் முன்வைக்கும். இப்போது நீங்கள் பார்க்கலாம், இதில் சொல்லப்பட்ட ஆலோசனைகளிலே பலவற்றை இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே செய்திருக்கிறது. வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறைப்பதற்கு அரசாங்கத்தினுடைய செலவுகளை கட்டுப்படுத்துகின்ற என்ற வகைக்குள்ளே வருகின்ற போது அரசாங்கம் மானியங்களை குறைத்திருக்கின்றது. எதிர்வருகின்ற காலப்பகுதியிலே அக்டோபர் மாதத்திலிருந்து வரிகளை அதிகரிக்க போகிறது. எனவே இது ரெண்டும் சர்வதேச நாணய நிதியம் விதந்திருக்கின்ற கொள்கை. அதே போல கட்டுப்பாட்டு விலைகளை நீக்குமாறு கோருவார்கள். அது ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாட்டு விலைகள் ஓரிரு பொருட்களுக்கு தான் இருக்கின்றதை ஒழிய மற்றவற்றை அத்தனையும் நீக்கிவிட்டார்கள். அவை இரண்டாவது விஷயமும் செய்யப்பட்டு விட்டது. மூன்றாவது, நாணய மாற்று வீதத்தை மிதக்க விட சொல்லுவார்கள். அது இப்போது நடந்திருக்கிறது. ஆக IMF என்னவெல்லாம் செய்ய சொல்லி கேட்பார்களோ அதிலே பொருளாதார ரீதியாக செய்யக்கூடியவற்றை ஏலவே அரசாங்கம் செய்திருக்கிறது. மற்றது, இந்த பொருளாதாரம் தவிர்ந்த வேறு காரணிகளையும் அவர்கள் விதந்துரைக்கக்கூடும். கரப்ஷன், அதாவது ஊழல் என்ற விஷயத்தை அவர்கள் கையில் எடுக்கக்கூடும். மனித உரிமைகளை அவர்கள் கையில் எடுக்கக்கூடும். இவை பொருளாதாரத்தோடு நேரடியாக தொடர்படாவிட்டாலும் கூட நல்ல ஆட்சி என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வினைத்திறன் உள்ள ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அவை அவசியம் என்ற அடிப்படையிலே அவற்றை விதந்துரைக்கக்கூடும், நிபந்தனைகளாக முன்வைக்கக்கூடும். ஆகவே இது எவ்வாறு ஒரு நாட்டினுடைய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும், அது நாட்டினுடைய இறைமையை பாதிக்காத போன்ற விஷயங்கள் எல்லாம் பலதரப்பட்டவர்களாலும் அலசி ஆராயப்பட்டு விவாதிக்கப்பட்டு வருகின்ற விஷயங்கள். ஆனாலும் கூட IMF-னுடைய நிதி ஆலோசனைகளை, நிதிகளை மட்டுமல்ல, நிதிகளை பெறுவதற்கு நாடுகள் பெரிதும் விரும்பும், ஆனால் ஆலோசனைகளை வெறுப்பது வழமை.
ஆகவே அந்த ஆலோசனைகளை நீங்கள் பெற்றால் மட்டும்தான், நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நிதி உதவிகள் கிடைக்கும். ஆனால் அந்த நிதி உதவிகள் கூட இலங்கை இப்போது இருக்கிற நிலையிலிருந்து மீள வருவதற்கு போதாது. ஆனால் IMF-னுடைய அந்த சீல், நாங்க சொல்லுவோம், அந்த அச்சு இலங்கைக்கு இருக்கின்ற போது, அதனுடைய அனுசரணை இருக்கின்ற போது, அதனுடைய ஆதரவு இருக்கின்ற போது, ஏனைய உலக நாடுகளும் ஏனைய கடன் வழங்கும் நிறுவனங்களும் இலங்கை மீது ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு பார்வையை செலுத்தக்கூடும். இலங்கையிலே முதலிடுவதற்கு பலர் முன்வரக்கூடும். எனவே இந்த அடிப்படையிலே தன்னை வளர்த்துக் கொள்ள முயற்சிக்கலாமே அல்லாமல் வெறுமனே IMF-னுடைய நிதி உதவியை மட்டும் சார்ந்திருப்பது இலங்கையினுடைய இப்போதைய பிரச்சனையிலிருந்து மீழ்ச்சி அடைவதற்கு எந்த விதத்திலும் போதியதாக இருக்காது. மத்திய வங்கி ஆளுநர் ஒரு கருத்தை கூறுகிறார். இன்னும் 5 மாதங்களில் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும், அதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பதாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இப்போது நிகழ்ச்சி இறுதியாக நாங்கள் ஒரு கேள்வி கேட்கின்றோம். இப்போது நிகழ்ச்சியை மக்கள் சேவை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பான உறவுகள், அவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் எப்போது இந்த பிரச்சனை தீரும், எங்களுடைய வாழ்வாதாரம் மீண்டும் வளமைக்கு எப்போது திரும்பும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே இந்த கேள்விக்கு பதிலாகவும் அல்லது அவர்களுடைய அடுத்த திட்டத்திற்கு ஒரு நம்பிக்கையூட்டும் வகையிலான சில விடயங்களை கூற வேண்டும் என்றால் நீங்கள் கூறுகின்ற வார்த்தைகள் எதுவாக இருக்கும்? இலங்கையிலே இந்த அரசியல் ஸ்திரப்பாடு இல்லாமல் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அல்லது அதனுடைய மீட்சி ஏற்படாது என்பதை பல்தரப்பினரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசியல் ரீதியாக என்று பார்க்கின்ற போது வெளிநாட்டு தூதுவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன, வெளிநாடுகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. எனவே அரசியல் உறுதிப்பாடு என்பது ஏற்படாத வகையிலே, அந்த அரசியல் உறுதிப்பாடு என்பது வினைத்திறனான ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியாக அது இருக்க வேண்டும். அவ்வாறான ஒரு ஆட்சி நிரந்தரமாக அமைக்கப்படுகின்ற பட்சத்திலே பொருளாதாரத்தை கவனித்துக் கொள்வதற்குரிய கொள்கை திட்டங்களை தாம் வகுத்து வைத்திருப்பதாக மத்திய வங்கியினுடைய ஆளுநர் சொல்லுகின்றார். அதிலே நமக்கு நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் மிக நீண்ட காலமாக மத்திய வங்கியிலே இருந்தவர். அது தொடர்பான அனுபவம் அவருக்கு உண்டு. அந்த முன்னைய ஆளுநர்களைப் போல அவர்கள் தான் தோன்றித்தனமான கருத்துக்களை முன்வைப்பதில்லை. பொதுவாக கூட்டு பொறுப்போடு அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவர் சொல்லுகின்ற விஷயம் மிக குறுகிய காலத்திலே, குறிப்பாக 3 மாதம் தொடக்கம் 5 மாதங்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே இலங்கையுடைய பொருளாதாரத்தை நாங்கள் மீட்டெடுக்கலாம் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், அந்த நிலைமை வர வேண்டுமாக இருந்தால் அரசியல் உறுதிப்பாடு ஒன்று ஏற்பட வேண்டும். அரசியல் ரீதியான ஒரு நல்ல ஒரு சமிக்ஞை பொருளாதாரத்திலே இருக்கின்ற பொருளாதார முகவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும், வெளிநாட்டு சந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டும், வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு வழங்கப்பட வேண்டும், வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். எனவே அரசியல் ரீதியான ஒரு உறுதிப்பாடு எவ்வாறு குறுகிய காலத்திலே ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு விரைவாக நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் மீட்சியடைய செய்ய முடியும். எனவே நீங்கள் கூறுகின்றதை பார்த்தால் முக்கியமாக, அதாவது பிரதானமாக இலங்கையினுடைய இந்த நிதி கொள்கை வகுப்பாளர்கள் முக்கியமாக தங்களுடைய தீர்மானங்களை எடுக்க வேண்டிய ஒரு நாள் பொழுதாக இப்போது இன்றைய நாள் பொழுது நாங்கள் பார்க்கலாம். அதே போல எத்தனை சர்வதேச அமைப்புகள் உதவிகளை மேற்கொண்டாலும் இலங்கையில் சரியான திட்டமிடல்கள், சரியான கிடைக்கின்ற பணத்தை முதலீடு தொடர்பான விடயத்தில் சரியாக திட்டமிடாமல் மேற்கொள்ளும் பட்சத்தில் மீண்டும் இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணத்தினால் இலங்கையினுடைய இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் பெறுகின்ற கடன்களை சரியான இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும், அதனூடாக வருமானத்தை ஈட்ட வேண்டும். அதே போல இலங்கையிலிருந்து டாலர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஏற்றுமதி தொழில்துறை தொடர்பான விடயங்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அதற்கு தேவையான பின்புலத்தை இருக்கின்ற அரசாங்கம், இருக்கின்ற நிர்வாகத்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி தன்னுடைய தெளிவுபடுத்தலை வழங்கியிருந்தார். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் தற்போது காணப்படுகின்ற இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து இலங்கை எவ்வாறு மீள்வது, அதற்கான திட்டங்களை எவ்வாறு வகுப்பது தொடர்பான விடயங்களை தெளிவாக வழங்கியிருந்தார். கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்கள். அவருக்கு எங்களுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மக்கள் சேவைக்கு வாழ்த்துக்கள். இதே போன்று இன்னும் ஒரு மக்கள் சேவையில் உங்களை சந்திக்கிறோம். குறிப்பாக நாட்டில் அவ்வப்போது இடம்பெறுகின்ற முக்கியமான தருணங்கள், முக்கியமான சம்பவங்கள், அந்தந்த காலப்பகுதியில் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் உள்ளிட்ட பல விடயங்களை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து அது தொடர்பான விளக்கங்களை வழங்குகின்ற மிகப்பெரிய ஒரு மக்கள் சேவையினை வசந்தம் டிவியின் மக்கள் சேவை நிகழ்ச்சி தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிற தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் அது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். எனவே அடுத்தடுத்து இன்னும் பல முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. அது தொடர்பான முழுமையான தகவல்கள் மற்றும் முழுமையான விளக்கங்களோடும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். விடைபெறும் நான் பிரசன்னா.
வணக்கம் நேர்களே.